வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக் பிரியாணி, முட்டை பிரியாணி. அது சிக்கன் மட்டன் பிரியாணியை விட ரொம்ப ஈஸியா டேஸ்டாவே செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாம்ன்றத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்ப 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடணும். இல்லை அப்படின்னா கருத்து போயிடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளறி விடணும். சிம்மில் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா கலர் வராது, கருத்து போயிடும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற கண்டிஷனுக்கு நம்ம முட்டையை போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டையை வேக வச்சு உளிச்சு வச்சிருக்கோம். அந்த முட்டையை இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா உருட்டி விட்டு நல்லா கிளறி விடணும். முட்டையில எல்லா பக்கமும் படுற மாதிரி இருக்கணும். முட்டையை போடையில நல்லா இடையில கத்தியில இந்த மாதிரி வெட்டி போடணும். லைட்டாக கீறி விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா முட்டைக்குள்ள உப்பு மிளகாயெல்லாம் போகாது, டேஸ்ட் கொடுக்காது. அதனால இந்த மாதிரி லைட்டா முட்டையை கீறி விட்டு நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அதை போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 8 முட்டை அளவுக்கு போட்டுக்கிறோம். போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கின மாதிரி கிளறி விடணும். நல்லா ஆட்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் பற்றும் முட்டைக்குள்ள காரம் உப்பு எல்லாமே போகும். இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி செய்யணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முட்டையை இந்த மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்ததை கடாய் சூடானவுடனே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு போட்டு கிளறி விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதுக்கப்புறம் 200 கிராம் ஆனியனை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா இதையும் நல்லா கிளறி விடணும். இது ஓவர் ஹீட்ல இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கிளறி விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதை ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டு பார்த்தீங்களா, இந்த கலர் சேஞ்ச் ஆகி இந்த கண்டிஷன் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆனியனை நம்ம ஒரு பவுலில் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு வாரமா அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா குக்கர் நல்லா சூடானோடனே 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி நம்ம முட்டை பிரியாணி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்ப அடுத்ததா 3 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, மிளகு 1 ஸ்பூன், ஏலக்காய் 3, பிரிஞ்சி இலை 3, சின்ன சின்ன துண்டு பட்டை 3, ஜீரகம் 1 ஸ்பூன், ஜாதி பத்திரி 2. இதை இதில் போட்டு நல்லா கிளறி விடலாம். இது மீடியம் ஹீட்டு, இல்லை சிம்ல வச்சு கிளறி விடணும். இல்லை அப்படின்னா கருத்துடும். 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை போட்டு நல்லா கிளறி விட்டலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கிளறி விடணும். ஆனியன் நல்லா வணங்கி வரட்டும். இதோட 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். மீடியம் ஹீட்ல இருக்கணும். இல்லை அப்படின்னா டேஸ்ட் மாறி போயிடும். அதனால மீடியம் ஹீட்ல வச்சு கிளறி விட்டு இது வணங்கி வர்றதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டலாம். நல்லா கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே சிம்மில் இருக்கணும் கண்டிப்பா. இல்லை அப்படின்னா அடி பிடிக்கும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு சிம்ல வச்சு நல்லா கிளறி விட்டலாம். இது 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அடுத்ததா 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை அதிகமாக போடக்கூடாது. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 போடலாம், பெருசாக இருந்தால் ஒரு 2. அதிகமாக தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். அதனால தக்காளி கம்மியாக போட்டுக்கணும். இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். சரி, இதை நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இப்போ கொஞ்சம் ஹீட்டு மீடியமாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா தக்காளி வேகாது. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம மசாலா தூளை ஆட் பண்ணிக்கலாம்.
அரை கப்பு தயிர் எடுத்துக்கலாம். தயிரில் 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா இதை போட்டு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுக்கலாம். அப்போ தான் தயிர் திரித்திரியாக இல்லாமல் நல்லா இருக்கும். அதனால நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டு நம்ம கிளறி விட்டுலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு அடிச்சு போடணும். இல்லை அப்படின்னா தயிர் திரித்திரியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். இது மீடியம் ஹீட்டில் சிம்மில் இருக்கணும். இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்க பார்க்கும். அதனால மீடியம் ஹீட்டு சிம்மில் வச்சுக்கணும். வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். பார்த்தீங்களா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த உடனே ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் காரம் பத்தலை அப்படின்னா மிளகாய்த்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டணும். கிளறி விட்டுட்டு அடுத்ததா கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டக்கூடாது. ஒரு சின்ன கைப்பிடி அளவு, ரெண்டும் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு, கைப்பிடியோட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு நம்ம அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. 3 கப்பு தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிட்டு இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக உப்பை போட்டு கிளறி விட்டு கொதிக்க விட்டலாம். நல்லா கொதித்த உடனே ஏற்கனவே 2 கப்பு அரிசி கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விடல மெதுவாக கிளறி விடணும். இல்லை அப்படின்னா அரிசி வெந்ததுனால அரிசி உடைஞ்சிடும். அதனால மெதுவாக கிளறி விட்டு நல்லா ஓரளவுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தா முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதோட அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஆனியன் இருக்கு இல்லையா, அதையும் இதில் மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி அந்த ஹீட்டெல்லாம் அடங்குற வரைக்கும் விட்டுட்டு ஹீட் போன பின்னாடி நம்ம அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றினோம்னா தான் சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். பார்த்தீங்களா, அருமையான முட்டை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.